அஸ்ஸலாமு அலைக்கும். அறிவோம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய குணங்கள் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா கருணையாளன், கிருபையாளன், நித்திய ஜீவன் இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக வரும். என்னடா சொன்ன விஷயத்தவே திருப்பி திருப்பி சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். குரானில் இருக்க ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் இருக்கிற வசனங்களில் அதிகப்படியாக இந்த வார்த்தைகள் இடம்பெறக்கூடும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வானம் மற்றும் பூமியில் மறைந்துள்ள இரகசியங்களை அறிபவன், அனைத்தும் அவனிடமே திரும்பிச் சென்றாக வேண்டும். மறைவான உண்மைகளை அறிபவன், அருள்மிக்கவன், உயர்ந்தவன், தன் நாட்டப்படி தீர்ப்பு அளிப்பவன், விரைவாக கேள்வி கணக்குகளை வாங்குபவன், பூமியிலும் வானத்திலும் மறைந்துள்ள விஷயங்களை அறிபவன், அனைத்தின் மீதும் பேராற்றல் பெற்றவன். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு யாரும் மகன் இல்லை, அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்காளி எவரும் இல்லை. அவன் அனைத்தையும் அறிகிறான், மறைந்து விடுவதில்லை. பூமி மற்றும் வானத்தின் படைப்பாளன், உரிமையாளன், வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் அறியக்கூடியவன், அழகுமிக்க திருநாமங்கள் உடையவன். திருநாமங்கள் அப்படின்னா அஸ்மாகுல் ஹுஸ்னா, 99 திருநாமங்கள் இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் வடிவமைக்கக்கூடியவன், வழிகாட்டக்கூடியவன், மனிதனுடைய அறிவின் வீச்சுக்கு அப்பாற்பட்டவன், நித்திய ஜீவன், நிலையானவன், உன்னத உணவு வழங்குபவர்களில் மிகச் சிறந்தவன், அறிவு மிக்கவன், மன்னித்தருள்பவன், மிகச்சிறந்த நண்பன், மிகச்சிறந்த உதவியாளன். இது போல் மேலும் பல குணங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.